மேடம் மேடம் என்ன ரவி, இங்க வரணுங்கிறதையே மறந்துட்டியா? ரெண்ட் எங்க? அது இல்லை மேடம், உங்களுக்கு 3 மாசம் ரெண்ட் தரணும்ல. ஆ அடுத்த மாசம் கொடுத்துட்றேன். ஆ எனக்கு ஒரு 10,000 கடன் தர்றீங்களா? ம் மொத்தமா 25,000 அடுத்த மாசம் கொடுத்துட்றேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். என் ஆசையை தீர்த்து வைப்பியா? ம், உன்ன மாதிரி யங் பாய் எனக்கு துணையா இருந்தா எனக்கு சந்தோஷமாவும் இருக்கும், உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. என்ன சொல்ற? சாரி மேடம், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஹம். நீ நோன் சொன்னதுக்கு நான் ஒன்றும் ஃபீல் ஆகல. கொஞ்சம் யோசி. ஓகேவா? பாய். டார்லிங், எங்க இருக்க? நான் வெளியே இருக்கேன், சொல்லுமா. ஒன்றும் இல்லை. நாளைக்கு என்னன்னு தெரியும்ல? என்னது? நாளைக்கு என் பர்த்டே டார்லிங். பாத்தியா, மறந்துட்ட. எப்பவுமே நான் தான் ஞாபகப்படுத்தணுமா? ஓ சாரி செல்லம், மறந்துட்டேன். சரி, நாளைக்கு எனக்கு என்ன கிஃப்ட் தர போற? என்ன வேணும்? உன்னோட இஷ்டம். நீ என்ன வேணா கொடு. கொஞ்சம் ரிச்சான கிஃப்டா இருந்தா நல்லா இருக்கும். கிஃப்ட் ரிச்சா இல்லைன்னு வச்சுக்கோ, அம்மா அதுக்கப்புறம் உன்னதான் திட்டுவாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோயே. சரி, நான் வச்சிடுறேன் செல்லம். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே செல்லம். தேங்க்யூ டார்லிங். அம்மா கூப்பிடுறாங்க, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரிம்மா, சரி, பாய். பாய். இப்ப இவளுக்கு பணத்துக்கு எங்க போறது? பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட கேட்டு பார்க்கலாம். என்னங்க, ம் உங்கள்ட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அவளை கொஞ்சம் அடக்க மரியாதையை கற்றுக் கொடுங்கன்னு. அவ சுத்தமா என் பேச்ச கேட்கறதே இல்லை. அப்படியா? ஆ இரு, நான் கூப்பிட்டு கேக்குறேன். ஏமா செல்லக்குட்டி, என்னப்பா? இங்க வாடா தங்கம். ஆ, பாத்தீங்களா, இன்னும் வரல. அதான் உங்க பொண்ணு. செல்லக்குட்டி, ம், போன் அப்புறம் நோண்டிக்கலாம், வாமா. வரேன்பா. தங்கமே, வாடா செல்லம். சொல்லுங்கப்பா. ஒண்ணும் இல்ல, உங்க அம்மா என்ன உன்னை பத்தி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கா? அம்மா எப்பவுமே அப்படிதான். ம். எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிட்டே இருப்பாங்க. ம் நீங்க அதெல்லாம் நம்பாதீங்கப்பா. இப்ப என்ன சொல்ற? சரிம்மா, உனக்கு ஒரு வரன் வந்திருக்கு, என்ன சொல்ற? அது வந்து எனக்கு புரியுது, லவ். அதானே உன் ப்ராப்ளம். இப்போ உனக்கு பார்த்திருக்கிற வரனுக்கு மாசம் 1,00,000 ரூபாய் சம்பளம். நல்லா யோசிச்சுக்கோ. என்னடி பார்த்துக்கிட்டு இருக்க, சொல்லி புரிய வை. நீங்க தான் சொல்றீங்கல்ல. அஹ். நல்லா யோசிச்சு பாருமா. அப்பா. ஆ, அது நான் என்ன சொல்ல? சரிம்மா, என் முடிவை நான் அப்புறம் சொல்றேன். உங்க பொண்ணோட பழக்கம் ம், ம், அதான். ஆ, ம். புரியுதுங்களா? புரிஞ்சிருச்சு. நீ கொஞ்சம் சுமாரு. சரிம்மா, நீ நல்லா யோசிச்சு நாளைக்கு பதில் சொல்லு, சரிதானே? ம். சரி, போய் டிஃபன் பண்ணு போ. சரி டாடி. அவளை பாய் முறைக்காத. மம்மி. போ போ, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க அவளுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் இல்லடி, பாசம். உங்க 2 பேருக்கும் அப்புறம் சொல்றேங்க. நைட் பெட்ரூம் வருவீங்களே, அப்ப சொல்றேன். சரி சரி, போ, புலம்பாத. ச்சே, 2 லேடிஸ் வீட்ல இருந்தாலும் இதான் ப்ராப்ளம்.
சின்ன விஷயத்த ஊதி அப்படியே பெருசாக்கிடுவாங்க. எல்லாம் என் தலையெழுத்துறா சாமி. டென்ஷன் ஆயிடுச்சு. சுப்புலட்சுமிக்கு ஃபோன் பண்ண வேண்டியதுதான். வரமா. ஐயோ சுப்பு, அப்புறம் பாத்துக்கலாம். பேபி, ம் எங்க வீட்ல எனக்கு ஒரு வரன் பார்த்திருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே சுத்தமா புரியல. எனக்கு அதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனா அவங்க விடுற மாதிரி தெரியல. நான் என்ன பண்றது? முன்னாடிலாம் காதல்னா உண்மையான பாசம் இருந்தா போதும். ஆனா இப்போ லிப் டு லிப்போட கனெக்ட் ஆகியிருக்கு. ஜென்ரேஷன் கேப். ஒன்றும் பண்ண முடியாது. யோசிக்க மட்டும்தான் முடியும். சரி, அதெல்லாம் விடு ரவி. நீ ஏதாவது ஒரு நல்ல யோசனையா சொல்லு. சரி, நான் யோசிச்சு சொல்றேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. சரி, ஓகே. ம் இங்க இந்த ப்ரஷஸ் நிறைய இருக்கு. எது உபயோகப்படும் எது உபயோகப்படாதுன்னு சுத்தமா புரியல. எல்லாம் ஒண்ணா இருக்கு. மம்மி, என்ன உன் பிரச்சனை? அன்னைக்கு வரன் வந்திருக்கு சொன்னீங்கல்ல, ஆ அ, அ, அதையே ஓகே பண்ணுங்க. ஆ நிஜமாவா சொல்ற? ம் அப்போ உன் லவ்? அது கார்பன் பேப்பர் மாதிரி மம்மி. அதெல்லாம் வெறும் அச்சுதான். அதுல உண்மை இருக்காது மம்மி. ஒரு வகையில பார்த்தா நீங்க சொன்னதுதான் உண்மை மம்மி. காதலுக்கு முயற்சி பண்ணா போதும். ஆனா வாழ்க்கைக்கு பணம் முக்கியம் இல்லையா? ஐயோ, நல்லா பேச கத்துட்டு இருக்க. சரி, நீ போய் ரெடி ஆயிடு. நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கூப்பிடுறேன். சரி மம்மி. எப்படிதான் படிக்க போறாளோ அப்பாவி பொண்ணு.